நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? செப்டம்பர் மாத கிரகநிலைகள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். குரு ரிஷப ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு. புதன் வந்து கடக ராசியில் இருக்காங்க. சிம்ம ராசியில் சூரியன் இருக்காங்க. சுக்கிரன் கேது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்காங்க. கும்ப ராசியில் சனி வக்ர நிலையில் சொந்த வீட்டில் செஞ்சிருக்காங்க. 12ஆம் இடமான அதாவது வந்து காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் பாருங்க 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணையும் அனுப்பிச்சுடுங்க. நம்ம அக்யூரேட்டான பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க? இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். துலாம் ராசி நேயர்கள் பாருங்க ஒரு நடுநிலையாக இருப்பாங்க. கரெக்டாக பழகுவாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல நம்பர் 1 ராசின்னு சொல்லிடலாம் துலாம் ராசி. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல பாருங்க தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி. ஏமாளியான ராசின்னு கூட சொல்லலாம் துலாம் ராசி நேர்கள். ஏன்னா துலாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தராசு. ஒருத்தவங்களை பார்த்தாலே கணிச்சிருவாங்க இவங்க இப்படி தான், அவங்களோட கேரக்டர் இப்படி தான். ஆனால் ஏமாளியாகவும் இருப்பாங்க. ஏன்னா சுபருடைய ராசி. ஏன்னா சுக்கிரனுடைய ராசினாலும் சுபருடைய ராசி. ஒரு ஜாலியான பர்சனாக இருப்பாங்க. எல்லாத்துட்டையும் நல்லா பழகுவாங்க. அதே மாதிரி அளவாகவும் பழகுவாங்க. ஏன்னா நடுநிலையாக பழகுவாங்க. அளவுக்கு அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அவாய்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு நடுநிலையாக பழகுவாங்க துலாம் ராசினியர்கள். நல்ல குணம் படைச்சவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. அதில் சந்தேகமே கிடையாது. துலாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ராசி. உடம்புல பர்ஃப்யூம் போடுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, சொகுசு பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள், சொகுசு பொருட்களை அனுபவிக்கிறது, இதெல்லாமே துலாம் ராசினியர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசினியர்கள் நீட்டாக இருப்பாங்க, நீட்டாக நடந்துக்குவாங்க. அவங்களோட குணாதிசயமே அதுதான். நல்ல ஒரு ராசி துலாம் ராசி. நியாயமாக நடந்துக்குவாங்க. எல்லாத்துக்கும் நியாயமாக நடந்துக்குவாங்க. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து பாருங்கள் 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் இருக்கார். ஆரம்ப பகுதி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்ப பகுதி சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரதாசி கொஞ்சம் மந்தமாக இருக்கும். கொஞ்சம் டல் அடிக்கும்னு சொல்லலாம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மனக்குழப்பம் இதெல்லாமே இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் அப்படியே மாறிடும். உங்களுக்கு தலைகீழ மாறும் வாழ்க்கை. ஆரம்ப பகுதி ராசிநாதன் இதாக இருக்கிறனால கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு இருக்காது உங்களுக்கு. உடம்பு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும். 18ஆம் தேதி பாருங்க உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலே வர்றாரு. மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட உங்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா ராசிநாதன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. நல்லாயிருக்கு இந்த மாதம். சரிங்களா? 15 அல்ல 16ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு சூரியனோட பயிற்சி வர்றதுனால ஒரு சில மாற்றத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்க போகிறீங்க. துலாம் ராசினியர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. ஒரு ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்காருங்க. 9ஆம் இடத்துல இருக்காரு. களத்திற்கு ஸ்தானாதிபதி அவர் தான். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும். பணம் வரப்போகுது. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் உங்களுக்கு அமையும். 7ஆம் அதிபதி செவ்வாய் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். போன மாதம் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ல் மறைஞ்சிருந்தார். ஆனால் இந்த மாதம் 9ஆம் இடத்துக்கு வர்றார். பாகிஸ்தானத்தில் இருக்கார். அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல வரன் அமையும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தேவையான அளவுக்கு பணம் கிடைக்க போகுது. அதில் சந்தேகமே கிடையாது. பாருங்க சனி 5ஆம் இடத்துல இருக்கார். சனி 5ஆம் இடத்துல இருக்கிறனால புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்திலே இருக்கார். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் மாதிரிலாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, மம்பு வழக்கு பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நிவர்த்தியாக போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பண்ணுவார்? கடன் இல்லாமல் பண்ணுவார், நோய் இல்லாமல் பண்ணுவார், எதிர்ப்பு இல்லாமல் பண்ணுவார். எதிரி இருக்காங்களா? வேலை செய்கிற இடத்துல தொழில் செஞ்சுட்டு இருக்க இடத்துல எதிரி இருக்காங்களா? இந்த மாதம் உங்களுக்கு இல்லாமல் இருப்பாங்க. கடன் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க போகிறீங்க.
வேலை இழந்திருக்கீங்களா, வேலை நல்ல வேலை கிடைக்க போகுது. இது மாதிரிலாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆரம்ப பகுதி கொஞ்சம் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சுமாராக தாங்க போகும். 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. 15ஆம் தேதிக்கு மேலையெல்லாம் நல்லது நடக்கிறது உங்களால் பார்த்துட முடியும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க, குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. விபரீத ராஜயோகம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வெளியூர் போக முடியாமல் இருக்கவங்க இந்த மாதம் வெளியூர் போக போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க, முன்னோர்களோட சொத்து கிடைக்க போகுது. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும். வெளிநாடு போகலாம், வெளியூர் போய் படிக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கேன், அவங்களுக்கு விசா கிடைச்சிருக்காது. இந்த மாதம் விசா கிடைக்க போகுது, பிஆர் கிடைக்க போகுது ஒரு சில பேர்த்துக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உள்நாட்டில் இருக்கவங்க இந்த மாதம் வெளிநாடு போக போகிறீங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உருவாக போகுது. நல்லா இருக்குங்க இந்த மாதம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன், உங்கள் ராசிக்கு சூரியன் யார்? 11ஆம் அதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வர்றார். கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், செலவு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? செலவு இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்புறம் 16ஆம் தேதியில் பாருங்கள் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. லாபங்கள் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நடுப்பகுதிக்கு மேலே கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஆனால் தெளிவாக இருக்க போகிறீங்க. சரிங்களா? அதில் சந்தேகமே கிடையாது. வருமானம் வரும், அந்த வருமானத்தை வச்சு செலவு பண்ணுறீங்க காமிக்குது. ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சுமாராக போகுங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிபி சுகர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வயசானவங்க கிட்டத்தட்ட 50-60 வயசு மேலே இருக்கவங்க ஹெல்த்தில் ஆரம்ப பகுதி கவனமாக இருங்க. ஆனால் இந்த நடுப்பகுதி 18ஆம் தேதிக்கு மேலெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடி ஆயிடுவீங்க. சரிங்களா? நல்லா இருக்கு இந்த மாதம். புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கே வர்றாரு. குருவோட பார்வையில் இருக்கிறனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதில் சந்தேகமே கிடையாது. நல்ல ஒரு அற்புதமான மாதம் சொல்லிடலாம். வெளிநாட்டு கனவு, உங்கள் ஆசை எல்லாமே நிறைவேற போகுது. வாகன யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். ஒரு சில பேர் ஆரம்ப பகுதியிலே வாகனத்துக்காக விரையம் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ போகிறீங்க. நல்ல வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இதெல்லாமே சுக்கிரன் ராசியில் வர்றதுனால உங்கள் மனசே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மனசில் ஒரு தைரியம் புத்துணர்ச்சி கிடைக்கிறதுனால எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைப்போதுங்க. அதில் சந்தேகமே கிடையாது. பணப்புழக்கம் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சுப விரயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, சொகுசு பொருட்கள் வாங்கி போடுறது, சுப விரயங்கள் பண்ணுறது, சுப விஷயங்கள், உங்கள் வீட்டில் இந்த சுபகாரியங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிடும். ஒரு சில பேர் பாருங்கள் இந்த மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுபகாரியங்கள் தான். இதெல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஆரம்ப பகுதி விட உங்களுக்கு நடுப்பகுதி 18ஆம் தேதிக்கு மேலெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க, என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் கர்மா என்ன, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். ராசி பலன் சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு, உங்கள் உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு, உங்கள் ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, நீங்கள் நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான், என்ன வயசில் இருக்காங்க அதை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக 100% சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.